அந்திமலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் தன்னுடைய சொந்த நிறுவனமான ரவுடி பிக்சர்ஸ் பேனரில் நயன்தாரா கதாநாயகனாகவும் கவின் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கக்கூடிய ஹாய் அப்படிங்கிற ரொமான்டிக் காமெடி படம். ரொமான்டிக் காமெடியே தானா அப்படின்னு ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். வாங்க அதுக்கு முந்தி கதையை பார்ப்போம். கவின் தொட்டில் குழந்தையாக இருக்கிற காலத்திலேருந்தே தொடர்ந்து லவ் ஃபெயிலியர்களை சந்திச்சுட்டு வர ஒரு ஆள். லவ் ஃபெயிலியர் 1, லவ் ஃபெயிலியர் 2, லவ் ஃபெயிலியர் 3ன்னு ஒரு ஈஸியாக கார்டு போட்டு பல லவ் ஃபெயிலியர்களை காட்டுறாங்க. அப்படிப்பட்ட கவின் ஒரு கட்டத்தில் தன்னுடைய பெற்றோருடைய தொல்லை தாங்க முடியாமல் சென்னைக்கு ஓடி வந்துடுறாரு. இன்னொரு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் அது மாதிரி ஒரு தாராபுரம் மாதிரி ஒரு ஊரில் இருக்கவங்க, அவங்களுக்கு குடிகார அப்பா பிரபு. இந்த நேரத்தில் குடிகார அப்பா இந்த பிரபு தாய்மாமன்ட்ட நிறைய கடை வாங்கினதுனால அவர் நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு மஞ்சப்பையில் ஒரு அருவாளை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு நயன்தாராவும் சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னைக்கு வர 2 பேருமே பொதுவான நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க நண்பர்களுடைய அறையில் தங்குறாங்க. நயன்தாராவும் கவினும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்படி சந்திக்கிற நேரத்தில் முதல் சந்திப்பிலேயே கவினுக்கு நயன்தாரா மேலே காதல் வந்துடுது. ஆனால் வழக்கம் போல் நம்ம அந்த காதலை ஏற்றுக்க மாட்டாங்களோன்ற பயத்தில் அவர் காதலை சொல்லாமையே கதையை நடத்திட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊரில் இருந்து 2 குடும்பங்கள், கவினோட அப்பா பாக்கியராஜ் ராதிகா குரூப்பும் நயனோட அப்பா பிரபு மற்றும் உறவினர்களும் சேர்ந்து எல்லாம் சென்னைக்கு வந்துடுறாங்க. இந்த சென்னைக்கு வந்த கும்பல் இவங்களை சொந்த ஊருக்கு கூட்டு போகிற ட்ரை பண்ணுறப்ப கவின் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த கதை என்ன ஆகுது, அதை பார்க்குற நாம என்ன ஆகிறோம் அப்படின்றது தான் இந்த படத்தோட சம்பவம். இப்போ இந்த கதையை கேட்ட உடனே இது ஒரு ரொமான்டிக் காமெடி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த ரொமான்டிக் காமெடி எப்படி இருக்குது? இந்த கவின் நயன் ஜோடியை பார்க்குறப்ப ஒரு மூத்த பொண்ணுக்கு இளைய பையன் மேலே வரக்கூடிய காதலாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கிடையாது. சொந்த பேனரில் பல கோடி செலவு கழிச்சு படம் எடுத்துகிட்டு ஒரு 10 வயசை கூட குறைச்சிக்க முடியலன்னா எப்படி? நயன் கவினை விட சின்ன பொண்ணாக தான் இந்த படத்தில் வர்றாங்க. இந்த கதையினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் அப்பாவாக நடிக்கக்கூடிய பாக்கியராஜும் பிரபுவும் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. பாக்கியராஜ் வழக்கம் போல் அவருடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. அது அவருக்கான ஹியூமர் நல்லா வந்திருக்கு. பிரபுவுக்கு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருக்காங்க படத்தில். அவருடைய மனைவியாக சுஹாசினி மணிரத்னம் வர்றாங்க. அந்த கதை என்னன்னு நீங்கள் அடித்து கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். அதை தேட்டரில் பார்த்து நீங்களே அனுபவிச்சாதான் தெரியும். படுபயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. மற்றபடி படத்தோட ஒளிப்பதிவு, இசை, இது எல்லாமே போகிற போக்கில் ஓகே ரகம் தான். கவினும் நயன்தாராவும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. வழக்கமான டெம்ப்ளேட் நடிப்பு தான். நயன் கவினை கதாநாயகி மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல காட்சிகளில் கவினை அள வச்சு ரசித்து வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த படத்தில் சில காமெடி நடிகர்கள் இருக்காங்க. அதில் ஒரு காட்சியில் குரேஷி ஏன்பா ஊரை விட்டு ஓடி வர எல்லாருமே சென்னைக்கு தான் வருவீங்களா, கொஞ்சம் பேர் காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டுலலாம் இறங்குங்கப்பா அப்படின்னு ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அதை தாண்டி இந்த படத்தில் எங்கேயாவது காமெடி இருக்கா அப்படின்றத ஆள் வச்சு தான் தேடணும். அதே மாதிரி தான் ரொமான்ஸும். இந்த நயன்தாராவுக்கும் கவினுக்கும் இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்காலஜி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பரிதாபமாக இருக்குது. சுத்தமாக அந்த ஜோடி பொருத்தம் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஒரு அண்ணன் தங்கச்சி பார்த்த மாதிரி தான் அந்த கதை, அந்த ட்ராக் ஓடுது. இந்த படத்தை பாடலாசிரியர் அப்படின்னு அறியப்படுற விஷ்ணு எடவன் இயக்கி இருக்கிறாரு. இந்த திரைக்கதையில் என்ன குழப்பம்னு தெரியல, என்ன குறை இருக்குன்னு தெரியல. முதல் காட்சியிலேருந்தே அத்தனையும் செயற்கையாக இருக்குது. ஒரு சினிமாட்டிக்காக ஒரு டிஸ்கஷனில் சீன் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியே மொத்த படத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த ட்விஸ்ட்டுகளும் அது மாதிரி சொதன்னு தான் இருக்குது. குறிப்பாக நயன்தாராவை கர்ப்பிணி பெண்ணாக காட்டுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடல்கள்லாம் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஸ்டேஜ் நாடகத்தை விட கேவலமாக இருக்குது. அதுதான் அந்த படத்தோட நிலைமை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஹாய் ரொம்ப சுமார் ஹாய்.